கொடைக்கானலில் வெடி வைத்து பாறைகளை உடைத்து கனிம வளம் கொள்ளை. வன விலங்குகள் பறவைகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறி. மாமூல் வாழ்க்கையை நினைத்து அதிகாரிகள் போலீஸ் கப்சிப். கனிம வள கொள்ளையில் மாஃபியா கும்பலுடன் அதிகாரிகள் கைகோர்ப்பு. கொடைமலை மொட்டை மலையாக்குவதில் கனிம வளக்கொள்ளை கும்பல் முஸ்தீஃபு. கொடைக்கானல் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வேதனை. மலைவாசஸ்தலமான கொடைக்கானலை பாதுகாக்கும் பொருட்டு கனரக எந்திரங்களான ஜேசிபி, போர்வெல், ஹிட்டாச்சி, வெடி வைக்கும் கம்ப்ரசர் போன்ற எந்திரங்களை பயன்படுத்த மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. ஆனால் மறைமுகமாக கனரக எந்திர பணிகள் வருவாய்த்துறை அதிகாரிகளின் அமோக ஆசியுடன் பாறைகளை வெடிவைத்து தகர்த்து கனிம வள கொள்ளை நடைபெறுவது தொடர்கிறது. கனிம வள கொள்ளையை தடுக்கும் வகையில் ஆர்டிஓ திருநாவுக்கரசு தலைமையில் சமீபத்தில் கூட்டம் நடத்தப்பட்டது. இதன்படி கொடைக்கானலில் உள்ள கனரக எந்திரங்கள் மலைப்பகுதியில் இருந்து தரைப்பகுதிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. மீறுவோர் மீது அபராதம் மற்றும் காவல்துறையில் புகார் அளித்து குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டது. எனினும் அதிகாரிகளின் உத்தரவு ஏட்டளவில் மட்டுமே பின்பற்றப்படுகிறது. தொடர்ந்து கனரக எந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது பாத்தீங்கன்னா செல்லபுரம் அப்சர்வேட்டரி பேரிபால்ஸ் போற ரோடு, செல்லபுரம்ன்ற பகுதி. இங்க இந்த ஹாலிவுட் அப்படின்ற பார்க் இருக்கு, அதுக்கு மேல் பகுதியில இந்த கட்டடம்லாம் கட்டிருக்காங்க இல்லையா. இதுல பாத்தீங்கன்னா காலையில இந்த இடத்துல வெடி வெடிச்சிருக்கு. நாங்க ஏதோ பட்டாசு வெடிக்கிறாங்களான்ட்டு வந்து பார்த்தா இந்த இடத்துல பெரிய ஆழ்துளை போட்டு வெடி வெடிச்சிருக்காங்க. இந்த கல்லெல்லாம் உடச்சு எடுத்திருக்காங்க. இதுக்கு யார் அனுமதி கொடுத்தான்னு தெரியல. இங்க சாதாரணமா கொடைக்கானல்ல பட்டாசு வெடிக்கவே அனுமதி இல்லாதப்ப இந்த வெடிமருந்து வைக்க அனுமதி கொடுத்த யாருன்னு தெரியல. இந்த இது வெடிச்சது வீடு ஃபுல்லா எல்லா பகுதியிலையும் குடியிருப்பு பகுதியெல்லாம் வந்து கல்லு பெரிய பெரிய இவ்வளவு பெரிய கல்லெல்லாம் வந்து தகரத்துல வந்து தகரெல்லாம் உடைஞ்சு போயிருக்கு. சின்ன பிள்ளைங்க விளாண்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த வெடி வெடிச்ச அந்த தாக்கம் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிலநடுக்கம் வந்த மாதிரி அந்த பகுதி ஃபுல்லா அப்படியே சேக் ஆயிருச்சு. வீட்டுல இருந்து எல்லா பேரும் வெளியில வந்துட்டாங்க. என்ன ஆச்சு ஏதோ ஆச்சோ அப்படின்னு. அவ்வளவு ஒரு பயமுறுத்தக்கூடிய செயல்பாடு நடந்திருக்கு. இங்க வந்து பார்த்தா யாருமே இல்ல. இது யாருக்கு சொந்தமான இடம்னு தெரியல. இந்த பகுதியில யார் இங்க கட்டடம் கட்டுறதுக்கு அனுமதி வாங்கியிருக்காங்கன்னு தெரியல. கொடைக்கானல் அப்சர்வேட்டரி செல்லப்புறம் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் பாறைகளை கம்ப்ரசர் எந்திரம் வைத்து தகர்ப்பதாக அப்பகுதி மக்கள் புகார் கூறினர். பாறைகள் வெடிவைத்து தகர்ப்பதால் அருகில் உள்ள குடியிருப்புகளில் அதிர்வு ஏற்படுகிறது. பாறையின் கற்துகள்கள் பறந்து வந்து வீடுகளின் கூரைகளில் விழுவதாக கூறினர். கொடைக்கானலில் கனிம வளங்கள் அதிக அளவில் அழியும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மலை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வலியுறுத்தினர்.